இஸ்ரவேலின் புய பலமானவர் நம் நடுவிலே இருக்கிறார். தமது கரத்தின் வல்லமை விளங்க செய்யும்படியாய் அவருடைய கண்கள் பூமி எங்கும் ஆவி கொண்டிருக்கிறது. கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ள இருதயத்தை பார்த்து அந்த இடத்திலே தமது கரத்தின் வல்லமையை விளங்க பண்ணும்படியாய் கர்த்தர் உயர்ந்திருக்கிறார். அவருடைய கண்கள் நம் மீது பதிக்கப்பட்டிருக்கிறது. நம் மீது நினைவாயிருக்கிற கர்த்தர் நினைத்தருளி ஆசீர்வதிக்கிறவர், நினைத்தருளி ஆசீர்வதிக்கிறவர். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்தும்படியாய், தள்ளாடி கொண்டிருக்கிற முழக்கால்களை உறுதிப்படுத்தும்படியாக, ஆமேன், அவர் கிருபையாய் இறங்கி வந்திருக்கிற கர்த்தர் அவர். ஆமேன், ஆமேன். உங்கள் இருதயம் அப்படியே ஆண்டவரை நோக்கி, எல்லாரும் சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க எல்லாரும் கண்களை மூடி, இருதயத்தின் ஆழத்திலிருந்து யாரும் கண்களை திறந்து பார்க்கக்கூடாது, வேடிக்கை பார்க்கக்கூடாது. கர்த்தருடைய மெய்யான பிரசன்னம், கர்த்தருடைய மெய்யான பிரசன்னம், ஒருவரால் நிற்க முடியாத தேவ மகிமை. ஆமீன். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை தேவனுடைய பிரசன்னம் மகிமை நிரப்பினது போல ஆமீன், இந்த சாயங்கால வேளையில் நம் மத்தியில் நிரப்ப போகிறது. ஆசாரியர்களால் நிற்கக்கூடாத தேவ மகிமை, ஆசாரியர்களால் நிற்க முடியாத பரிசுத்த மகிமை. அவருக்கு முன்பதாக மனுஷன் எம்மாத்திரம் என்பதை புரிந்து கொள்ளுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். அவருடைய பிரசன்னம் நம்மை மூடி கொண்டிருக்கிறது. அவருடைய மெல்லிய பிரசன்னம் நம்மை நிறைத்து கொண்டிருக்கிறது. எங்கோ 2-3 பேருடைய நாமத்திலான ஒருமனப்படுகிறார். அந்த இடத்துல அவருடைய பிரசன்னம் அளவில்லாமல் இறங்குகிறது, அளவில்லாமல் இறங்குகிறது. சீனாய் மலையில் இறங்கின கர்த்தருடைய பிரசன்னம், சீனாய் மலையில் இறங்கின கர்த்தருடைய பிரசன்னம், சீனாய் மலையில் இறங்கின கர்த்தருடைய பிரசன்னம். அக்கினியினாலே பேசின கர்த்தர், அக்கினிக்கு நடுவாக இருந்து பேசின கர்த்தர். இதோ ஒரு வான் மகிமை இந்த இடத்தை மூடுகிறது, இதோ ஒரு வான் மகிமை இந்த இடத்தை மூடுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம் இந்த இடத்தை மூடுகிறது, கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம் இந்த இடத்தை மூடுகிறது. ஹல்லேலூயா, 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 ஆமென், 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 ஆமென். ஆண்டவரே, எனக்கு நீங்க வேணும், ஆமென், எங்கள் தேவாதி தேவன் எங்களுக்கு வேணும்னு சொல்லி எல்லாருடைய இருதயமும், ஆமென், அந்த ராஜாதி ராஜா எனக்கு வேணும், ஆமென், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் பதில் கொடுக்கிற கர்த்தர், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற கர்த்தர். உன் கூப்பிடுதல் அவர் உற்று கவனிக்கிறார், உன்னுடைய கூப்பிடுதல் அவர் உற்று கவனிக்கிறார். உன் சத்தத்தை அவருக்கு செவி சாய்க்கிறார். மகளே, உன் சத்தத்திற்கு அவர் செவிகள் திறக்கப்பட்டாயிற்று. நீ பேசுகிறது அவர் ஆசையாய் கவனித்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். உன் நாவில் சொல் பிறவாதத்திற்கு முன்பதாகவே அவை எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தர் ஆசையாய் உன் அருகிலே நின்று உன்னை உற்று கவனித்து கொண்டிருக்கிறார். எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். ஆமென், ஆமென், ஆமென். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வம் நீரே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வம் நீரே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோ இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே
உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். சொல்லுமா, எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் சபையிலே உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். பிரசன்னம், தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்னம், தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும். பிரசன்னம், தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். எத்தனை பேர் நம்புகிறீங்க? பிரசன்னம், தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும். பிரசன்னம், தேவ பிரசன்னம், ஹல்லேலூயா, என் வாழ்வில் எல்லாம் செய்யும். எஸ் ஜீசஸ். பிரசன்னம், தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும். ஆமென். உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. சத்தமா சொல்லுமா, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர் என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர் என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. சொல்லுவா, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நம்மத்தில் பிரசன்னராய் எழுந்தருள் இருக்கிற ராஜாதி ராஜாவை கரங்களை தட்டி வரவேற்கலாமா? ஆமென். எங்கள் நடுவிலே வாசம் செய்யும்படியாய், எங்கள் மத்தியிலே உலாவும்படியாய், உம்முடைய மகிமையான ஆளுகை எங்கள் வாழ்க்கையில கட்டளையிடும்படியாக, கழுகு தன் குட்டின் மேல் அசைவாடுகிறது போல எங்கள் மேல அசைவாடும்படியாய் கிருபையாய் இறங்கி வந்த தெய்வமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக மலைகள் எல்லாம் மெழுகு போல உருகி போகுமா. ஹல்லேலூயா.
இன்றைக்கு ஆண்டவர் நம் நடுவில் பிரசன்னராக எழுந்தருள் இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில் இருக்கிற சில மலைகளை அவர் தகர்த்தெறிய போகிறார். ஆமீன். ஆசீர்வாதத்துக்கு தடையா இருந்த சில தடைகளை தகர்த்தெறிந்து புதிய பாதைகளை இன்றைக்கு என் ஜனத்திற்காக திறந்து தருவேன் என்று கத்த சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையினால் சொல்லுகிறவைகளை, தமது ஊழியக்காரரை கொண்டு பேசுகிற வார்த்தைகளை தமது கரத்தினால் நிறைவேற்ற முடிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் ஒன்றாகிலும் கிரியை செய்யாமல் திரும்புகிறது இல்லை. அவருடைய வார்த்தைகள் பூமியின் கடையாந்தரம் மட்டும் செல்லும். மனுஷனால போக முடியாத இடத்துல எல்லாம் அவருடைய வார்த்தை செல்லும். காற்றாலை உட்புக முடியாத சில இடங்களில், சில ஆழமான மறைந்து கிடக்கிற ஸ்தலங்களில் எல்லாம் அவருடைய வார்த்தை சென்று ஜீவனடைய செய்து உயிரோடு எழுப்பி வெளியிலே கொண்டு வரும். அல்லேலூயா. அதுதான் அந்த லாசருடைய வாழ்க்கையில நடந்துச்சு. கல்லறைக்கு உள்ளிருந்த அவனுக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு சொன்னது, லாசருவே வெளியே வா என்ற அந்த ஒரே சத்தம், செத்து மரித்து 4 நாட்களான அவனுடைய சரீரம் உயிர் பெற்று ஜீவனோடு எழும்பி வருகிறான். அல்லேலூயா. அந்த தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து போகாதீங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் எல்லாம் மரித்து போயிற்றோ, எந்தெந்த காரியெல்லாம் சத்துரு முடிந்தது, இனி இந்த ஆசீர்வாதம் இவளுக்கு கிடைக்காது என்று தடை பண்ணி முற்றுப்புள்ளி வைத்தானோ, அத்தனை ஆசீர்வாதங்களின் மேலும் கர்த்தர் தமது பிரசன்னத்தின் வார்த்தையை அனுப்பி 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 ஜீவனடைய செய்து உன் கரத்தில் அவர் தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ். அந்த தேவாதி தேவன் அப்படி கரங்களை தட்டு ஒரு முறை கூட ஹல்லேலூயா. ரிகானா ஹஷந்தராரதனர பௌரியா ரிகமனஹம் துராதர கடகஷே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்க பாடல் புத்தகத்தில் 88வது பாடல் யாவருக்கும் தெரிந்ததான பாடல். அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல விடுதலை உண்டாகும். இயேசு என்ற நாமத்தை அறிக்கையிட அறிக்கையிட 138வது பாடல். Yes, Jesus. Hallelujah. 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 Amen. அவருடைய நாமத்திற்கு முன்பதாக பாதாளம் அடிபணியும், மரணம் அடிபணியும், சத்துரு மடங்கி போவான். இயேசு என்ற நாமத்தை சொல்லி 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 நம்ம பாட போகிறோம். அவருடைய நாமத்தை அறிக்கையிட அறிக்கையிட ஒரு விடுதலை வருகிறத உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா ரட்சிக்கப்படும்படிக்கு நமக்காக கொடுக்கப்பட்ட நாமம் அவருடைய நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன எல்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன எல்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன எல்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன எல்லா நாமம் இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு சொல்லுவோமா. பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன எல்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம். ஹல்லேலூயா. Yes, Jesus. பரிமள தைலமும் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும். சொல்வோமா. பரிமள தைலமும் இயேசுவின் ஹல்லேலூயா. பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், எல்லா நாமம் இன்ப நாமம். ஆமென். இயேசுவின் நாமத்தில் இருக்கிற வல்லமை, இயேசுவின் நாமத்தில் இருக்கிற உயிர், ஆமென், ஜீவன். இன்றைக்கு வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும்
சொல்லுவோமா? எல்லாரும் சின்ன பிள்ளைங்க கைகளை தட்டி இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணை இல்லா நாமம், இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணை இல்லா நாமம், இந்த நாமம் நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். என்னை கைவிடாமல் என்னோடு கூட இருக்கிற கர்த்தர் அவர். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன இயேசு என்ன நாமம். சொல்லுங்க சொல்லுங்க, அந்த நாமத்தை அறிக்கையிட பாதாளம் நடுங்கும். ஆமே, வெள்ளி சூனிய கட்டுகள் அருந்து வெளியேறும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான ஆவியானவரே, சர்வலோக சக்கராதிபதியே, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவரே, முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கையிடும். சாத்தானி சேனையை பிசாசின் கிரியை அழிக்கும்படி வெளிப்பட்ட நாமம். பாடுங்க பாடுங்க, சபை பாட பாட சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. தேவ ஜனமே, சாத்தானி சேனையை கைகளை தட்டி லௌடா ரம்தா ரகதர ரகசியாதன ரஹௌரியா. கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிற வல்லமை, அவருடைய நாமத்தில் இருக்கிற பயங்கரமான அற்புத அடையாளங்கள் வெளிப்படுவதாக. ஓ எஸ் ஜீசஸ், உடபா ரகட ரசம் தாரக ரகதியாதன நாமே, சாத்தானி சேனையை நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணை இல்லா நாமம், இந்த ஆமென். ஹalleluya hallelujah 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 hallelujah. yes jesus. ஓ ராக லவுடா. ஆமென் ஹalleluya. சொல்லிக் கொண்டே இருங்க, அவருடைய நாமத்தை சொல்லு. ஆமென். இயேசு என்னும் நாமம், இயேசு என்னும் நாமம் எல்லா சத்துருவின் கிரியைகளை அழிக்கிற கர்த்தருடைய நாமம். ரீகா லவுடாமா ஷஹதனா. ஆமென். அவருடைய நாமத்தை சொல்ல ஒரு தெய்வீக சமாதானம் இருதயத்தை நிரப்புகிறது. ஒரு பரலோக சந்தோஷம் இருதயத்தை மூடுகிறது. உலகத்தால கொடுக்கவும் எடுக்கவும் முடியாததான அந்த தெய்வீக சமாதானம் இயேசு என்னும் நாமத்தில் உண்டு. அவருடைய நாமத்தை விசுவாசம் உள்ளவர்களால் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் அவருடைய நாமத்தில் இருக்கிற அதிகாரத்தை கொடுக்கிற கர்த்தர். ஓ ரஹபா ஷஹரதனா. ஆமென் ஆமென். விடுதலை உண்டாகிறது அவருடைய நாமத்தில் இருக்கிற விடுதலை. ஆமென். சொல்லுங்க இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணை இல்லா நாமம், இந்த ரகரதா ரிகபலவு சத்துராதர பௌரிதான நாமம், இணை இல்லா நாமம், நாமம் ரிகபலவு சபரடலவு சியாரதர பௌரிதான நாமம், நிரந்தர கடக சத்துராதர பௌரி, இந்த நாமம். ஆமென் ஆமென். அந்த உன்னதமானவருடைய நாமத்தை சொல்லி கரங்களை தட்டி வர உயர்த்தலாமா. துதி தேவ ஜனமே, துதி. எஸ் ஜீசஸ். ஆமென் ஆமென். துதிங்க, அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென் ஆமென். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும், அந்த இயேசு என்னும் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து செயல்படுகிற கர்த்தர் அவர். அவருடைய நாமத்தில் இருக்கிற மகத்துவத்தை விளங்க செய்கிற தெய்வம் அவர். ஆமென் ஹalleluya. நீ இன்றைக்கு விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் சபையே. ஹalleluya. ஆமென். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். ஹalleluya. ரிகலதரம சந்துராதனர பௌரியா. ஆமென். ஹalleluya. கர்த்தர் நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிற பெரிய ஆயுதம் துதி, ஜெபம்,
இயேசு என்னும் நாமத்தில் இருக்கிற மகத்துவம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க கையில இருக்கு. இப்போ உங்களுக்கு விரோதமா இருக்கிற சத்துருவை ஜெயிக்கிறது உங்க கையில இருக்கு. ஏன்னா ஆண்டவர் ஆயுதத்தை உங்க கரத்துல தந்துட்டாரு. பாருங்க, யோசபாத்துக்கு விரோதமாக 4 தேசத்துக்கு மேற்பட்ட ராஜாக்கள் யுத்தம் பண்ணும்படியா சூழ்ந்து வந்து நிற்கிறாங்க. அவன் என்ன பண்ணுனா, யோசபாத் அப்படின்னாலே நமக்கு தெரியும், அவன் கர்த்தரை துதிக்கும்படி யூதாவை நிறுத்துகிறான், லேவியர்களை நிறுத்துகிறான். கர்த்தரை துதிக்க துதிக்க துதிக்க, அவருடைய மகத்துவத்தை சொல்ல சொல்ல, தெய்வமே நீர் அல்லவோ ராஜரீகம் பண்ணுகிறவர், உமக்கு ஒப்பான தெய்வம் ஒருவரும் இல்லை, வானத்திற்கு பூமிக்கும் சர்வ அதிகாரம் உமக்கு மட்டும்தான் ஆண்டவரை கொடுக்கப்பட்டிருக்குது என்று அவரை நம்பி அவரை உயர்த்த 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 வேற எதுவுமே பண்ணல. எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து விழும்படி கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை துதிக்க துதிக்க இன்னைக்கு அதை தான் நம்ம செய்ய போகிறோம். ஆமென். யோசபாத்தை போல அதை தான் செய்ய போகிறோம். நமக்கு முன்பாக பிரச்சனை எப்படி வேணாலும் இருக்கட்டும், எத்தனை பேருனாலும் வந்து நிற்கட்டும், 1000மோ 10000மோ வந்து நிற்கட்டும், ஆனால் அவைகள் ஒன்று முன்னே அணுகாது, அவைகள் ஒன்று முன்னே சேதப்படுத்தாது. ஏன்னா நீ இருக்கிறது அவருடைய கரத்தில். அவைகளை ஜெயிக்கும்படி தான் கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த சத்துருவை தோற்கடிக்கும்படி தான் உன்னை யுத்தத்திலே பழக்குவித்து கொண்டிருக்கிறார், உன்னை துதிக்க வைத்து கொண்டிருக்கிறார், உன்னை ஆராதிக்க வைத்து கர்த்தர் தம்முடைய யுத்த சேனையில நிறுத்தி இருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. எத்தனை பேர் நம்புகிறீங்க? அதனால தான் சகோதரி வாழ்க்கையில் இவ்வளோ போராட்டம், அதனால தான் சகோதரா உன் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை நெருக்கம். ஏன்னா நீ அவரை ஆராதித்து ஆராதித்து ஜெயிக்கணும், ஆராதித்து ஆராதித்து தாண்டணும். இந்த யுத்தம் ஒருவேளை உன்னுடையது போல உனக்கு தெரியலாம். நீ துதிக்க துதிக்க, இந்த யுத்தம் என்னுடையது அல்ல, என் ஆண்டவருடையது, அவருடைய கரம் எனக்காக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை உன் கண்கள் பார்க்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவருக்கு தெரிந்ததால் இன்னும் ஒரு பாடல் கூட நம்ம பாடி அப்படியே ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அவருடைய பிரசன்னம் நம்மை மூடி கொண்டிருக்கிறது, அவருடைய கரத்தின் மகிமை இந்த இடத்தை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உந்தன் சீரகுகளின் நிழலே என்றென்று மகிழச் செய்தே, உந்தன் சீரகுகளில் நிழலே. யாவருக்கு தெரிந்ததான பாட ஒரு சந்தோஷமாய், தூயவரே என் துணையாளரே, எல்லா துதிகளும் மகிமைக்கு பாத்திர, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திர. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, சொல்லலாமா சொல்லலாமா? உங்க சத்தம் உயரட்டும். பெரியோர் முதியோர் சிறு பிள்ளைங்க எல்லாரும் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. போதாது போதாது, உங்க சத்தம் உயரணும். உமக்கே ஆராதனை உமக்கே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. ஓரிக்கம் தாரகரகதல ரசு, ஓரிக்கம் தனாதர ரகசியாதனா, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு ஆமென். ஹல்லேலூயா. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திர. அப்படி ஒரு கரம் உயர்த்தி ஆராதனை உமக்கே, அசைத்து ஆராதனை உமக்கே, சத்தமாய் ஆராதனை உமக்கே. இன்னும் சத்தம் உயரட்டும். ஆராதனை உமக்கே, சந்தோஷத்தோடு ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை உமக்கே. என் ராஜாவுக்கு ஆராதனை உமக்கே, ராஜா ஆராதனை உமக்கே. ஆமென். எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. சொல்லுவோமா எல்லாரும்? என்னுடைய பலவீன நேரங்களில் எல்லாம் உம்முடைய கிருபை என்னை தாங்கிற்று, தந்தீரையா. ஆமென். இயேசு ராஜா என் பலனானே, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய ஆண்டவரே, நான் உம்மில் அன்பு கூறுவேன்.
எஸ் ஜீசஸ் ஆராதனை உமக்கே ஆமென் ஹalleluya ரிகலரதன சே ஆராதனை ரிகமனாதனோ ரிகமலமோ சந்துராதனோ ரீரட்சம் தாரக ரகத்தியாதனோ ஹalleluya ஆராதனை உமக்கே எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் இதை விட வேற மேன்மை எனக்கு என்ன ஆண்டவரே என் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன் உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவேன் ஆமென் ராஜா நீ செய்த நன்மைகளை ஆமென் ஆண்டவரே இயேசு ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடு எஸ் ஜீசஸ் இயேசு ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடு ஒரு கரம் உயர்த்தி ஆராதனை உமக்கே ஆமென் ஆராதனை உமக்கே உமக்கே ஆராதனை உமக்கே ஆமென் ஆராதனை உமக்கே ராஜாதி ராஜா ஆராதனை உமக்கே ஆராதனை ஒருவருக்கே ஆராதனை உமக்கே மகிமையானவரே ஆராதனை எஸ் ஜீசஸ் ஒரு முறை கூட ஆராதனை உமக்கே ஆவியானவரே ஆராதனை எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திர வானாதி வானங்களும் கொள்ளாத தேவாதி தெய்வம் வார்த்தையினால் வர்ணிக்க கூடாதவர் 10000ங்களில் சிறந்தவர் வானத்திற்கு பூமிக்கும் சர்வ வல்லமை படைத்த கர்த்தர் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை ஓ இதோ காற்றுக்கு கட்டளையிடுகிற கர்த்தர் சூரியனும் சந்திரனும் அண்ட சராசரங்களும் நட்சத்திரங்களும் அவருடைய கரத்திற்குள்ளா இருக்கிறது மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுபுத்திரனை விசாரிக்கிறதற்கும் அவன் ஏமாத்தினான் உமக்கே ஆமென் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஹalleluya கரம் தட்டி அப்படியே ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா கரம் தட்டி கரம் தட்டி கரம் தட்டி ரகரதன சமனரதன இன்னும் உற்சாகமா போதாது கரங்களை தட்டி ரீஹலரதர சமனர ரிகலதனர ஹந்தராதனர பௌரியா ரிகபரபல ரம்தராதர கடகசே ரிகேரேஹ லௌடமனரதனசே ரிகபலபௌ சம்துராதனர பௌரியா ரிகமன் கடாரதர ரகசியாத்தனர பௌரியா ரி லௌடமன ஹந்தரதல ரமனர ரிகவல சகடனர துனர பௌசியாரதனர பௌரியா எஸ் ஜீசஸ் எஸ் ஜீசஸ் ஹalleluya அந்த உன்னதமான கர்த்தருக்கு முன்பதாக அப்படி எல்லாரும் முழங்கால் படியிட்டு உன் ராஜா உன் நடுவிலே நிற்கிறார் இதோ பரம் திறக்கப்பட்டாயிற்று இந்த ராத்திரி வேளையில பரம் திறக்கப்பட்டாயிற்று வெறும் கோளும் கையுமாக பிழைக்க சென்ற யாக்கோபு எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லையே, என்னை தேற்றுவார் யாரும் இல்லையே, என் இருதயத்தை புரிந்து கொள்கிறவர்கள் ஒருவரும் இல்லையே என்று தனித்து விடப்பட்ட யாக்கோபு வெறும் கோளும் கையுமாக ஒன்றுமே இல்லை ஆண்டவரே எனக்கு வெறும் கோளும் கையுமாக புறப்பட்ட யாக்கோபை சந்திக்கும்படியாய் அந்த ராத்திரி வேளையிலே பரம் திறக்கப்பட்டது, வானம் திறக்கப்பட்டது. இந்த ராத்திரி வேளையில் ஒன்றை சந்திக்கிறதுக்காக தான் வானம் திறக்கப்பட்டிருக்கு, ஒன்றை சந்திக்கிறதுக்காக தான் இந்த கூட்டம். ஆண்டவர் ஒன்றை சந்திக்கிறதுக்காக தான் இந்த கூடுகைகள், வேற எதுவுமே இல்லை. ஆண்டவருடைய விருப்பம் ஒன்றை நான் சந்திக்கணும், என் ஜனத்தை நான் சந்திக்கணும், என் ஜனத்தை சந்தித்து நான் சேமத்தை கட்டளையிடணும். வெறுமையாக்குறவர்கள் வெறுமையாக்கினாங்க, ஆனால் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணினது போல இஸ்ரவேலின் மகிமையும் திரும்பி வர பண்ணும்படியாகத்தான் இந்த கூட்டம்.
இது விருதா போகாது சகோதரி. நீ அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற என்பதை மட்டும் மறந்துடாத. அவருடைய பாதத்தில் நீ செலவிடுகிற ஒரு நொடி பொழுதாகிலும் வீணாய் போகிறது இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். யாக்கோபுக்காக பரம் திறக்கப்பட்டு வானத்திற்கு பூமிக்கும் நடுவாக ஒரு ஏணி வைக்கப்பட்டு தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் அவனுடைய கண்கள் கண்டது போல உனக்காக இன்றையிலிருந்து கர்த்தருடைய கரம் கிரியை செய்கிறது உன் கண்கள் காணும். பரலோக ராஜ்யம் இறங்கி செயல்படுகிறது உன் கண்கள் காணும். ஹல்லேலூயா. மனுஷனால் முடியாத அநேக காரியங்களை தேவனை உனக்காக முடித்து கருவேன் என்று சொல்லுகிறார். நீ நினைக்காத ஆசீர்வாதங்களும் சிரசில வைப்பேன் என் மகனே. ஆமே. நான் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் பெரியவைகள். நான் உன்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் பெரியவைகள். ஏன் நான் வெறுமையாக்கப்பட்டேன் நீ கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உன் கரத்தை பிடித்து விசேஷமாய் நன்மைகளினால் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாகத்தான் உன் கரத்தை நான் பிடித்தேன்னு ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதோ நான் உனக்கு சொன்னதை செய்யுமள உன்னை கைவிடுகிறது இல்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யுமள உன்னை கைவிடுகிறது இல்லை. இன்னைக்கு ஒரே ஒரு காரியம்தான், ஆண்டவர் உன்னை சந்திக்கிறதுக்கு நீ இடம் கொடு. உன் இருதயம் திறக்கப்படணும். அந்த பரலோக தெய்வம் உன்னை சந்திக்கிறதுக்கு உன் இருதயம் திறக்கப்படணும். ஆண்டவருக்கு தெரியும், வெறும் வார்த்தையினால ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா, உண்மையா அவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்களா என்பது ஆண்டவருக்கு தெரியும். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற சகோதரி சகோதரன். ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற இருதயத்தின் எண்ணங்களை அவர் வகையறுத்து அவர் நிதானித்து அறிந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆமே. உங்க நாவுக்கு திறக்கட்டும். சொல்லுங்க, என்ன உங்க கரத்தில் தருகிற ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, உங்களை என்ன உங்க கரத்தில் தருகிற ஆண்டவரே, என்ன ஆவி ஆத்துமா சரீரத்தை உடைய பரலோக பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், உடைய பரிசுத்த பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எனக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அந்த கேடு அடைந்தவராய் தொங்கின என் ராஜாதி ராஜாவுடைய கரங்களில் என்னை தருகிற என் ஆவி ஆத்துமா சரீரத்தை அந்த பரலோக பிரசனத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். கல்வாரி பிரசனத்திற்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். கல்வாரி இருந்து வடிகிற ஒவ்வொரு துளி இரத்தமும் என் மேல விழட்டும், என் சந்ததி மேல விழட்டும். தலைமுறையாய் அழிக்கும்படி போராடுகிற பிசாசின் கிரியைகளை ஆமை கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமை ஒன்றுமில்லாமல் நிர்பொருள் ஆக்கும்படியாக அவருடைய இரத்தத்தின் வல்லமை என் மேல இறங்கட்டும். ஜெபிங்க, அவருடைய இரத்தத்தின் வல்லமை என் மேல இறங்கட்டும். அவருடைய இரத்தத்தின் வல்லமை என் மேல இறங்கட்டும். ரிகா லவுடாமா ஷகரதனர பௌரியா. என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. நீர் என்னை சந்திக்கணும் ஆண்டவரே. என் பலிபிடத்தை நான் செப்பனிடுகிறேன். ஏலியாவின் பலிபிடத்தில் அக்கினி இறங்கும்படியா ஏலியா தன் பலிபிடத்தை செப்பனிட்டது போல சகோதரி உன் இருதயம் செப்பனிடப்படட்டும். சகோதரா உன் இருதயம் செப்பனிடப்படட்டும். தேவனுக்கு உனக்கு இடையில எதுவும் இருக்க வேண்டாம். ஆண்டவரை உன்னையும் தூரப்படுத்துகிற காரியங்களை உன்னை விட்டு அகற்றி விடுவாயானால் இதோ நான் இன்றைக்கு உன்னை சந்தித்து ஆயிரங்களுக்கு 10,000ங்களுக்கு உன்னை ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரீகாலா ஷகன ரத்தனர பௌரியா. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் கிரியை செய்யாமல் வெறுமையாய் போகிறது இல்லை. வெறுமையாய் திரும்பாது. இன்றைக்கு என் ஜனத்திற்கு நேராய் நான் பார்க்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வெறுமையாய் திரும்புகிறது இல்லை. கிரியை செய்யாமல் வெறுமையாய் திரும்புகிறது இல்லை. ஆமே, ஆமே. ஒப்பு கொடுக்கிறவனுக்கு இன்னைக்கு விடுதலை, ஒப்பு கொடுக்கிறவனுக்கு இன்னைக்கு ஆசீர்வாதம். என்னை தருகிறேன், என் வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாகட்டும் என்று ஹல்லேலூயா சகையை அர்ப்பணித்தது போல அர்ப்பணிக்கிற வாழ்க்கையில இன்றைக்கு அற்புதம் நடைபெறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிகாலா ஹந்தரதனரஷ. ஜெபிங்க, ஜெபிங்க. அப்படியே உங்க சத்தம் உயரட்டும். ரிகா மனஹந்தர பௌரியானதனரபோஷ. ஆவியானவர் சுத்திகரிக்கிறார், அவர் சுத்திகரிக்கிறார், அவர் பரிசுத்தமாக்குகிறார். ரிகாலடனரதனா. ஆமே. நான் சந்திக்கிற ஸ்தானம் இது. என் ஜனத்தை நான் சந்திக்கிற ஸ்தானம் இது. என் ஜனத்தை நான் விடுவிக்கிற ஸ்தலம் இது. என் ஜனத்தை நான்
ஆசீர்வதிக்கிற ஸ்தலம் இது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒப்புக்கொடு. பலிபீடத்தில் வைக்கப்படுகிற ஒவ்வொரு மேலையும் கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. பலிபீடத்தில் சமர்ப்பித்த ஒவ்வொரு இருதயத்திலும் தெய்வீக சமாதானம் நிரப்பி கொண்டிருக்கிறது. மெல்லிய பிரசனம், கர்த்தருடைய மெல்லிய பிரசனம் இதோ உன்னை மூடி ஒரு சமாதானத்தினால் கர்த்தர் உன்னை இடைகட்டுகிறார். சமாதானத்தினால் உன்னை இடைகட்டுகிறார். ரிகாலாரதனர சந்தர பௌரியா ரிகமன் கடாரதனர பௌரியாரதனா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன். அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருங்க. என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே. குயவனிவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கு. குயவனிவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிற ஆண்டவரே உங்க கையில என்ன தருகிற ஆண்டவரே. என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் உம் கரத்தில். எல்லாரும் சொல்லுவோமா படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை உருவாக்குமே ராஜா, உருவாக்குமே என்னை உருவாக்குமே என் அன்பே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே சையா, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. என்னை தருகிறேன் சத்தமாய் உங்க கரத்துல என்ன தருகிற ஆண்டவரே. என்னை படைக்கிறேன், ஜீவ பலியாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன், பலிபீடத்தில் என்னை வைக்கிறேன். ஆமென். பலிபீடத்தின் ஆக்கினி தழல் என் மேல விழட்டும். ஹல்லேலூயா. எலியாவின் பலிபீடத்தில் இறங்கினது போல ஆமென், பலிபீடமாகி என் மேல உங்க வல்லமை இறங்கட்டும். என்னை தருகிறேன். ஓ ரஹானா ஷஹரா தலரமா. கர்த்தருடைய கரத்தின் வல்லமை, கர்த்தருடைய உருவாக்குகிற கரம், கர்த்தருடைய கரம் உடைத்து உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஓ ரஹமா சகடா ரத்னா, உன் இருதயத்தை உடைக்கிற சகோதரி ஆண்டவருடைய உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய கரத்தின் வல்லமை இதோ குயவன் கையிலே அர்ப்பணிக்கப்பட்ட களிமண்ணை போல அவருடைய சித்தம் நிறைவேறும்படியா இந்த சபையை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு விசுவாச குடும்பத்திலும் கர்த்தருடைய அளவில்லாத கரத்தின் மகிமை உருவாக்குமே என்னை உருவாக்குமே
உருவாக்குமே என்னை. ரகமனா, அப்படி கரங்களை தட்டி ரிகலலல சந்துராதனர பௌரியா. எல்லா தடைகளும் உடைக்கப்படுகிறது. இப்ப அப்படியே கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி ரிகமாமானா அப்படியே வல்லமையை பார்க்கும்படியாக ரிகபல சகடன ரத்தனர பௌரியா. நீ இப்ப அவருடைய கரத்தில் இருக்கிறாய் என்பதை மறந்து போகாத. நீ இப்ப இருக்கிறது கர்த்தருடைய கரத்துல. ஆமென். இனி சத்துரு ஒன்ன தொட முடியாது. நீ அவருடைய ரத்தத்துக்குள்ளாய் அவருடைய கரத்திற்குள்ளாய் இருக்கிறாய். ரிகா லௌடாமா நரகதலக சைதன பௌரியா. தடைகள் உடைக்கப்படுகிறது. எல்லா சத்துருவின் வல்லமைகளும் தெரிப்புண்டு வெளியேறுகிறது. அவருடைய பிரசன்னத்திற்கு முன்பதாக மலைகள் எல்லாம் மெழுகு போல உருகி போகும். அவருடைய பிரசன்னத்திற்கு முன்பதாக சர்வ பூமியும் அதிரும். அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தின் வல்லமை ரிகாபானா ஆணி பாய்ந்த கரத்தின் வல்லமை ரிகபல சகடன ரப்தன பௌரியா. வார்த்தையின் வல்லமை ஒவ்வொரு மேல வந்து அமருகிறது. ரீஹாம் தானாரா. பூமியின் கடையாந்தரம் மற்றும் செல்லுகிற அவருடைய வார்த்தை உன் குடும்பத்தில் இறங்குகிறது. உன் குடும்பத்தை உருவாக்கும்படியா கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக புறப்பட்டு வருகிறது. ரிகபலபோ சம்தரர பௌரியா. ஹalleluya 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 ஹalleluya. வானம் திறக்கப்பட்டாயிற்று. இதோ தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குகிறது கண்கள் காண்கிறது. ரிஹாமானா பரம் திறக்கப்படுகிறது. பரலோக பிரசன்னம் இந்த இடத்தை மூடுகிறது. வானம் திறந்து தேவ மகிமை பெருமழை போல ஊற்றப்படுகிறது. ரிகா லௌடாமான ரதலரக சந்தரா. கைகளை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. கைகளை தட்டி ரீகாமானா. ஆவியினால் தேவ ஆவியில் இருக்கிற வல்லமை ஆவியானவர் செய்கிற கரத்தின் கிரியைகள் ரிகபல பௌடபரதனர பௌஷே. சோர்ந்து போன உள்ளத்திலே ஆவியானவர் பலனா இறங்குகிறார். கர்த்தருடைய பலன் இறங்குகிறது. கர்த்தருடைய பலன் கழுகுக்கு சமானமாய் திரும்பவும் உன்னை உயர பறக்க செய்யும்படி சோர்ந்து போன உன்னை பலப்படுத்தும்படி கழுகுக்கு சமானமாய் புது பலன் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் பலவீனப்பட்ட உன் சரீரத்திலே கர்த்தருடைய பலத்தின் வல்லமை இறங்குகிறது. ரீகா லௌடாமா ரக்கம ரகடக சியாதனர பௌரியா. ரீபா லௌடாமான ரதன ரகந்தியாதனர பௌரியா. ரீஹா லௌடாமா ரதனரசே. அக்கினிமயமானவரே அக்கினினால் உத்தரவு அருளுகிற பரலோக பிரசன்னம் ரிகமநாதர ரகதனர சந்துராதனர பௌரியா. ஆமென். ஹalleluya. ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர் ஜனத்தின் மீது அசைவாடி கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். ரிகமாமா ரதலரா. ஒரு கையளவு மேகம் ஒரு பெரும் மழையை உண்டு பண்ணுகிறது. கர்த்தருடைய மகிமையின் மேகம் இந்த இடத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிட்டு கொண்டிருக்கிறது. ரிகமாமா ரதலரபனா ரிகபலவா. அக்கினிமயமான ரதங்கள் குதிரைகள் இந்த இடத்தை சுற்றிலும் பாளையம் இறங்க துவங்கி ஆயிற்று. கர்த்தருடைய அக்கினி மதில் சபையை சுற்றிலும் ரிகமாமனர. நான் அதன் நடுவிலே அக்கினி மதிலா இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் ரிகா லௌடாமனதர பௌஷ ரிகபமனதர. ஆமென் 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 ஆமென். ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவாவியே. ஜலத்தின் மேல் அசைவாடிய பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுவேன். பலத்தின் மேல் பலனடைய சொல்லுவோமா. ஜலத்தின் மேல் அசைவாடினவரே. ஆமென். தூய தேவாவியே. ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ. ஒரு உன்னத பலன் என் மேல ஊற்றப்படட்டும். எல்லாரும் ஜெபிங்க. ஒரு உன்னத பலன் உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படுகிறது. என்ன நோக்கி என் மேல என் குடும்பத்தில் கர்த்தருடைய கரத்தின் வல்லமை. ஆமென். எல்லா தடைகளும் உடைக்கப்படுகிறது. சபிக்கப்பட்ட சத்துருவின் கிரியைகள் வேரோடு பிடுங்கி எறியப்படுகிறது. இருளின் கிரியைகள் அந்தகாரத்தின் வல்லமைகள் விழுந்து போன தூதருடைய கிரியைகள் வான மண்டலத்தில் பொல்லாத ஆவியின் சேனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால இனி இந்த சரீரத்திற்குள்ள இருக்க முடியாது. இனி இந்த ஆவி ஆத்மா சரீரத்திற்குள்ள இருக்க முடியாது. ஆமென் ஆமென். கர்த்தருடைய அக்கினி விழுகிறது. கர்த்தருடைய அக்கினி ஒவ்வொரு மேலே விழுகிறது. ஹalleluya ஹalleluya. ஜலத்தின் மேல் அசைவாடி
அசைவாடினவர் உன் மேல அசைவாடுகிறார். ஓ ராகாபா, இனிமே இந்த சத்துரு இருக்க முடியாது, இனி இந்த வியாதி இருக்க முடியாது. கட்டிகள் கரைந்து வெளியேறுகிறது, கட்டிகள் கரைந்து வெளியேறுகிறது. விடுதலை உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது. சுகம் வெளிப்படுகிறது, சுகம் வெளிப்படுகிறது. அவருடைய கரத்தில் இருக்கிற விடுதலை, அவருடைய கரத்தில் இருக்கிற ஆரோக்கியம், அவருடைய கரத்தில் இருக்கிற சுகம், அவருடைய கரத்தில் இருக்கிற விடுதலை இதோ உன் மேல இறங்குகிறது. ஆமென். இந்த இடத்தை சுற்றிலும், இந்த இடத்தை சுற்றிலும் காற்றை நீ என்னை நோக்கி வீசிடும். ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. ஆமென். புறாவின் ரூபம் கொண்டு இறங்கின பரிசுத்த ஆவியானவர், புறாவின் ரூபம் கொண்டு இறங்கின பரிசுத்த ஆவியானவர் இதோ உன் மேல வந்து அமருகிறார். அவருடைய அக்கினி மயமான சட்டைகள் உன் மேல அடிக்கப்படுகிறது. அவருடைய அக்கினி மயமான சட்டைகளை உன் மேல அடிக்கிறார். இந்த சபையில கர்த்தருடைய அக்கினி மயமான சட்டைகள் ரீகா லவுடா ரப்தா ரகடா ரகடா ரப்தா நிகதடா ரிகபல பௌஷந்தர பௌரி ரீகா மனத ரதல பௌரி ரீகா லவுடா ராம ரகபல ஷஹதியாதனா. ஆமென், 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 ஆமென். அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. விண்ணக காற்றேடி என்னை நோக்கி வீசிடும். கர்த்தருடைய ஆவியானவருடைய கரத்தில் வல்லமை, விடுதலை, விடுதலை. ரீகா லவுலாபாஸ். எல்லா தடைகளும் உடைக்கப்பட்டு வெளியேறுவதாக, எல்லா பிசாசின் கிரியைகள் அழித்து வெளியேறுவதாக, எல்லா சபிக்கப்பட்ட கிரியைகள், சாபத்தின் வல்லமைகள் அழிகிறது, அழிகிறது. தலைமுறை சாபங்கள் அறுக்கப்படுகிறது, தலைமுறை சாபங்கள், தலைமுறை சாபங்கள். ஆமென், ஆமென். கர்த்தர் சாபத்தை முறித்து ஆசீர்வாதத்தை உன் தலையில வைக்கிறார். காற்றை நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்னில் வந்த ஓ ரகல ஷஹம ரத்தன ரபௌரியா ரிகா லௌடம ரஹத்தியாதன ரபௌரியா ரீபா லௌடம் தரகடகஷ ரிகவரவலபோ சந்துராதன ரபௌரியா ரீஹம் தன ரபௌராம் தரகடக சந்துராதனரா. ஹalleluya, ஹalleluya. இதோ கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக மலைகள் எல்லாம் மெழுகு போல உருகி கொண்டிருக்கிறது. வானமும் பூமியும் அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக அதிர்கிறது. ஹalleluya. உன் வாழ்க்கையில் ஒரு அதிர்வை கர்த்தர் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஆமென், ஆமென். அப்படி ஒரு கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி நீங்க போதும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, உமால என் வாழ்க்கையில எதை வேணாலும் செய்ய முடியும்னு நான் உணர்ந்துட்டேன்ப்பா. உங்களால என் வாழ்க்கையில எதை வேண்டாலும் செய்ய முடியுங்கிறத நான் உணர்ந்துட்டேன் ஆண்டவரே. இனி நான் உங்களை விட்டு தூரம் போக மாட்டேன், உங்க பாதத்திலே காத்திருப்பேன் ஆண்டவரே. அந்த மரியாதை போல, மரியாதை போல அவருடைய பாதத்தை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, அவரை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீங்க போதும் ஆண்டவரே. சொல்லுங்க, சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, நீங்க போதும் ஏசப்பா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், பிரசன்னம், பிரசன்னம்,
தேவ பிரசன்னா கரம் பிடித்த நாயகரே, கரம் என் கரத்தை பிடித்திருக்கிறவரே, நாயகனே என்னை கைவிடாத தூயவரே, என்னை கைவிடாத தூயவரே, பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா, பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே. இன்னும் உங்களை நான் கிட்டி சேரணும்ப்பா, நான் இன்னும் உங்களை நெருங்கி வரணும் ஆண்டவரே. சேரணும். அந்த யோவான போல உங்க மார்புல வந்து நான் சாய்ந்து கொள்ளணும்ப்பா. கேட்டி எனக்கு வேற அரவணைப்பு இல்ல, சேரணும். எனக்கு வேற சந்தோஷம் இல்ல, எனக்கு வேற தேற்றுதவு உங்களை தவிர வேற யாரும் இல்லப்பா. பிரசன்னா அப்பா, தேவ பிரசன்னா. என்னை தேற்றுகிறவர் நீர் ஆண்டவரே. அப்பா, என்னை தேற்றுகிறவர் நீர் ஆண்டவரே. பிரசன்னா நீங்க போதும்பா. தேவ பிரசன்னா. எங்கள் மத்தியில் இழந்தவர்கள் இருக்கிற ராஜாதி ராஜாவே, மகிமையான பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் எதை எதை செய்ய இந்த ராத்திரி வேளையில திட்டங்களை வைத்திருக்கிறீரோ அத்தனையும் ஒவ்வொன்றாய் நிறைவேறுகிறபடியா ஸ்தோத்திர ஆவியானவரே. எல்லா தடைகளும் உடைக்கப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். நீர் பெருக நாங்கள் சிறுக உடைய மகிமையான கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.